மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தெரியுமா? 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தது. இந்த கோவிலில் வழிபட்டால் குலதெய்வத்தை வழிபடாததால் வந்த தோஷமெல்லாம் விலகும். மகாவிஷ்ணு மச்சவதாரம் கொண்டு சிவனை வழிபட்ட சின்னம் கோவிலின் முகப்பில் கருங்கல்லால் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. திருமால் எடுத்த முதல் அவதாரம் மச்சாவதாரம். மச்சம் என்றால் மீன் என்று பொருள். வேதங்களை அபகரித்து கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் இது. இந்த மச்ச அவதாரத்துடன் சம்பந்தப்பட்ட கோவில் கும்பகோணம் அருகே உள்ள தேவராயன்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மச்சபுரீஸ்வரர் கோவில். இந்த ஆலயத்தில் உள்ள மூலவர் பெயர் மச்சபுரீஸ்வரர். இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தலாம்பிகை. மீன் உருவில் இருந்த மகாவிஷ்ணு தன் சுய உருவத்தை அடைய இத்தலத்து சிவனை வழிபட்டதாக தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த ஆலயம் மீனராசிக்காரர்களின் பரிகார தலமாக விளங்குகிறது. ஈஸ்வரர் ஆலயம் வேதங்களை மீட்ட தலம் என்பதால் கல்வி கற்று வரும் மாணவர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய தலம் இது. மாணவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மச்சபுரீஸ்வரரையும் சுகந்த குந்தலாம்பிகையும் வணங்கி தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு மீண்டும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் குலதெய்வத்தை வழிபடாததால் வந்த தோஷமெல்லாம் விலகும். இக்கோவில் தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் பண்டாரவடை என்னும் கிராமத்தில் உள்ளது. அங்கிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தை அடைந்தால் மச்சபுரீஸ்வரர் கோவிலை இறைவன் மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்ட பெருமை உடையது இத்தலம். மச்ச அவதாரத்திலிருந்து சுய உருவம் அடைய பரந்தாமன் முயற்சித்த போது அசுரனை கொன்ற தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை. இதனால் அவர் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார். சிவன் அருளால் மகாவிஷ்ணு சுய உருவம் அடைந்ததாக தல புராணம் கூறுகிறது. மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் பிரம்மா ஆகியோரும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். இந்த கோவிலுக்கு நாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு போனோம். மச்சவதாரமா வந்து விஷ்ணு வழிபட்ட தலம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த கோவிலை போய் பார்த்தது. எல்லா கோவிலையும் லிங்க வடிவமா சிவனை பார்த்துட்டு பக்கத்திலே விஷ்ணு மச்சவதாரமா இருந்தது. ரொம்பவும் மனசுக்கு நிம்மதியாவும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. மீனராசிக்காரர்கள் மட்டும் இல்லாம மத்த எல்லா ராசிக்காரர்களும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது இந்த கோவிலை போய் பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ் கடவுள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எப்பவும் வேணும். நன்றி.